நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது எந்த கோயில் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான கோயில். அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் தாராசுரத்தில் அமைந்துள்ளது ஐராவதம் கோயில். இது கும்பகோணத்துக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள கோயிலாகும். 12ஆம் நூற்றாண்டில், அதாவது சுமார் 800 வருஷத்துக்கு முன்னால சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. அதாவது 2வது ராஜராஜ சோழ மன்னனால் கட்டப்பட்டது இந்த கோயில். சும்மா கட்டப்பட்டதுன்னா எல்லா கோயிலையும் மாதிரி சும்மா கல்லையும் செங்கலையும் வச்சு கட்டலை. அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரே கலை படைப்பு, சிற்பங்கள். எங்கே பார்த்தாலும் இண்டு இடுக்கு எங்கே கால் வச்சாலும் எல்லா இடமும் கோயில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சிற்பம் 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 தான். இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து ரொம்ப பக்கம். தஞ்சாவூர்லேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் போகக்கூடிய தூரம். பஸ்ஸில் போனால் 1 மணி நேரம் ஆகக்கூடியது இருக்கும். இந்த கோயில் யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு உலக நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னம் இந்த கோயில் அப்படின்னு 2004ஆவது வருஷத்தில் அறிவிச்சிருக்குன்னா பார்த்துக்குங்க. இந்தியாவுடைய தொல்லியல் துறையும் தன்னோட பாதுகாப்பில் இந்த கோயிலை வச்சுருக்காங்க. இந்த கோயிலுடைய தல வரலாறு நம்ம பார்த்தோம்னா, இந்திரனுடைய வெள்ளை யானை ஐராவதம். அது இங்கே சிவனை கும்பிட்டு அதோட சாபம் நீங்கினதுனால தான் இந்த கோயிலுக்கு இந்த பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள முகப்பு மண்டபம் இருக்குது பாருங்கள். அந்த முகப்பு மண்டபம், அந்த கோயில், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தேர் மாதிரி கற்பனை பண்ணிக்கிடுங்க. அந்த தேரை அப்படி குதிரை யானைலாம் இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த யானையும் குதிரையும் இழுத்துட்டு போகிற மாதிரி அப்படி அந்த வடிவத்தில் கலை நயத்தோடு செதுக்கியிருக்காங்க. மொத்த கோயிலையும் அந்த தேர் வடிவத்தில் அதை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அற்புதமாக. சோழர்களின் நுட்பமான கலைக்கு சான்று தான். இந்தியாவில் வேறு எங்கேயும் நீங்கள் இப்படி பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. விரல் நுனி அளவில் கூட இங்கே சிற்பம் இருக்குது. அதாவது முழு உருவத்தை விரல் நுனி அளவுக்குள்ளே செதுக்கி வச்சுருப்பாங்க. எங்கே கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. அத்தனையும் நுட்பமான வேலைப்பாடுகள். எப்பேற்பட்ட திறமைசாலிகள் இருந்திருக்காங்க பாருங்கள். அப்புறம் அந்த கட்டிடக்கலை, சிற்பக்கலை, அப்புறம் நுணுக்கம் அப்படிலாம் அது அத்தனையும் இங்கே அத்தனைக்கும் இதுதான் எடுத்துக்காட்டு. முத்தாய்ப்பா இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலுடைய மகா மண்டபம் இருக்கு பாருங்க. அந்த மகா மண்டபத்தில் உள்ள தூண்கள், ஒவ்வொரு தூண்லையும் பார்த்தீங்கன்னா 4 பக்கம், ஒவ்வொரு தூண்லையும் 4 பக்கத்துலேயும் புராண கதை சிற்பங்களாக, புராண கதைகளை அப்படி சிற்பங்களாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதை கருவறைக்கு வெளியில் இருக்கிற துவார பலகர்கள் கம்பீரமாக நிற்காங்க. அப்புறம் உள்ள ஏகப்பட்ட சிற்பங்கள், சரஸ்வதி, நாகராஜன், அன்னபூரணி அம்மா அப்படின்னு ஏகப்பட்ட வித்தியாசமான சிலைகள் அமைக்கப்பட்டிருக்குது. வெளி சுவத்தில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கார். குழல் உதிர மாதிரி சிவன், இதுவும் ஒரு வித்தியாசமான சிலையாக தான் அமைக்கப்பட்டுள்ளது. மண்டபத்தில் மேல் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் அவர்களுடைய சிற்பங்கள், அப்புறம் 108 சிவனடியார்களுடைய உருவங்கள் எல்லாம் அற்புதமாக படைக்கப்பட்டுள்ளது. இந்த மகாமண்டப தூணில் நர்த்தன கணபதியின் விநாயகர் சிலை ஒன்று, அது பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளங்கை அளவு தான் இருக்கும். அதில் அவங்க திறமையை காட்டி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சில சென்டிமீட்டர் தான், 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவில் ஏகப்பட்ட சிற்பங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன. அதை முதலே சொன்ன மாதிரி தான், ஆலயத்தில் நம்ம இந்த கோயில் வாசல் இருந்து இண்டு இடுக்குன்னு எங்கே பார்த்தாலும் சிற்பம் 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 தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நடன வகைகள், நடனம் எப்படி எப்படிலாம் வகையாக டான்ஸ் ஆடுவாங்களே அது, வீர விளையாட்டு, அப்புறம் அந்த போர் பண்ணுற காட்சிகள், இதெல்லாம் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இங்கே உள்ளன. அதுபோக இது போக கோயிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா பெரிய மதில் சுவர் அமைக்கப்பட்டிருக்கு. மதில் சுவரில் பார்த்தா கூட நீங்கள் அந்த நந்தி
அரிசியாக இருக்கிற மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு முன்புறமாக நீங்கள் எதிர்பக்கம் இருக்கிற ஒரு நந்தி மண்டபம் அமைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நந்தி பெரிய அளவிலான நந்தி இருக்கும். ஆனால் அங்கே அதே மாதிரி இல்லை, சிறிய அளவில் சின்னதான நந்தி தான். ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்துக்கு ஏறுறதுக்கு ஒரு 7 படிக்கட்டுகள். அந்த 7 படிக்கட்டுலேருந்து 7 சுரங்கள் தட்டுனா அப்படி ஓசை வரும். சரி, தட்டுனா ஓசை வரும்னா அது என்ன மெட்டலா அப்படின்னா இல்லை, எல்லாம் கல்லை தட்டுனா ஓசை வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவன் சிந்திச்சு அதை பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம பார்க்க போகிற பார்வையாளர்கள் அதை தட்டிக்கிட்டே உடைச்சிடக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு பாதுகாப்பு வேலி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம இப்போ போனோம்னா தட்டி பார்க்க முடியாது. இப்படி ஏகப்பட்ட பார்க்க ரசிக்க நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த கலை நுணுக்கங்களை சிற்பங்களை பார்க்கணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியில்லை, தஞ்சாவூர் வாங்க. அங்கே இருந்து ஒரு மணி நேரம் பஸ்ஸில் போனால் போதும், போய் இந்த கோயிலுக்கு வந்துடலாம். ஒரு அற்புதம். நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையேதும் போய் பார்க்கணுங்கிற ஒரு அற்புதமான தலம். பாருங்கள், வாழ்த்துங்கள். அங்கே இருக்கிற ஐராவதீஸ்வரரையும் கும்பிட்டுட்டு வரலாம்.
நாம் அப்பேற்பட்ட ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம்தான், திருப்தி தான் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் மறக்காமல் போயிட்டு வாங்க.